வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டை பிரெட் ரோஸ்ட் தாங்க பண்ண போறோம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் பிரெட் ரோஸ்ட் கேட்டாங்க. ஒரு செகண்ட்ல நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா பிரெட் தான் எனக்கு கரெக்டாக தோணுச்சு. அதனால பிரெட் ரோஸ்ட் தாங்க ரெடி பண்ணலான்ற ஐடியா வந்தது. சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு 3 முட்டையை எடுத்து அதில் கொஞ்சோனா மிளகாத்தூள், கொஞ்சோனா மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2-3 சக்கரை மட்டும் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுட்டேங்க. வச்சுட்டு இப்போ பசங்களுக்கு வந்து பட்டர் போட்டு செஞ்சு கொடுத்தா தான் பிரெட் ரோஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னென்னா பட்டர் கொஞ்சம் தோசை தவாவில் ஆட் பண்ணிவிட்டு 2 பிரெட்டு வச்சு இந்த நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து அதில் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றின உடனே சரி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடணும். பசங்க வந்ததுமே நமக்கு ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஹாப்பியாக அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் என்னால் வெளியே ஒர்க் இருந்தனால என்னால் டக்குன்னு அவங்களுக்கு வந்து எதுவும் ரெடி பண்ணி வைக்க முடியல. சரி வந்ததும் டக்குன்னு பிரெட் இருந்துச்சு, ஒரு ஐடியா தோணுன்னா நான் ஒரு குயிக்காக செய்யணுமென்றதுக்காக அதை ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் வந்து அதை திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போட்டுட்டு 2 சைடு நல்லா வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மடக்கிடலாம். மடக்கிட்டு முன்னாடி பின்னாடியும் தோசை தவாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடணும். பெரட்டி எடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பசங்களுக்கு வந்து கட் பண்ணி அதில் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் லைட்டாக வச்சு கொடுத்தோம்னா அவங்க டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து பிரெட் ரோஸ்ட் கேட்டா. அவளுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வந்து கேட்ட உடனே டக்குன்னு அவளுக்குமே 2 பிரெட்டை வச்சு மேலே அவளுக்கு வந்து பட்டரை வந்து பிரெட்டுக்கு மேலே வச்சு போட்டு கொடுத்தா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முட்டையை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டை அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் வச்சுட்டு சுற்றிலும் லைட்டாக பட்டரை போட்டுட்டு அதை திருப்பி விட்டுறணும். திருப்பி விட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மடக்கி அதுக்குள்ள வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தோம்னா அவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க வந்ததும் நம்ம குயிக்காக என்ன செஞ்சு கொடுக்கணும்னு ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் நானும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பசங்களுக்கு ட்ரை பண்ணினேன். இப்போ வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா வெந்திருக்கும். நல்லா ஒரு ஆம்லேட் அவங்க வந்து ஒரு ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீலும் நமக்கும் இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடும். ஃபில்லிங் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு ஹோம்ஒர்க் கொடுக்கறத அவங்களும் ஹாப்பியாக செய்வாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி பிரெட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா நம்ம மடக்கிடணும். மடக்கி எடுத்து அதை வந்து நம்ம அழகாக அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகிற அளவுக்கு அதை அப்படியே ஸ்லைஸ் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைஸ் போட்டு அவங்களுக்கு நல்லா ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து அதுவும் அந்த பிரெட்டும் கொடுக்கும்போது அவங்க வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எங்களுக்கும் செஞ்சு தந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் சாப்பிட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு தந்தாங்க, சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சமைச்சு தாங்க, சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.